ஹாய்! அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம காஃபி கப் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ், அவங்க நமக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா வாட்ஸ்அப்புக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் வந்து ரொம்ப ஈஸியான வகையிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. நம்ம சேனலை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னு டிஎம் பண்ணிட்டாலே உடனுக்குடன் வந்து பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ மற்றது வந்து இது பொதுவான வாசிப்பு அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ரீடிங் எதுவுமே நம்ம மெழுகுட்டியெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. யூனிவர்ஸ் நமக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னு கொடுக்குறாங்களோ அதை தவிர்த்து எதுவுமே மெழுகுட்டியெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது நம்ம ரீடிங்ஸை பொறுத்த மட்டும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ரீடிங்ஸுமே டைம்லெஸ் தான். ஒரு சில வீடியோஸை தவிர்த்து மற்ற எல்லா வீடியோவுமே டைம்லெஸ். நீங்கள் எப்போ எந்த பொழுது பார்க்குறீங்களோ அப்போ அந்த பொழுது உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து காஃபி கப் ரீடிங்கில் நமக்கு என்ன பிளெஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். சரியா? ஸோ பார்த்துலாம் ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகேயா? ஓகே. ரொம்ப அழகாக இருக்குல்ல கப் பார்க்குறதுக்கு? செம்ம அழகாக இருக்குது. அதாவது காதல்லையும் சரி, தொழில்லையும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு புதிய தொடக்கம் ஒன்று ஸ்டார்ட் ஆகுறத நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிலரோட மனசு வந்து க்ளீன் ஆகியிருக்கதையும் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய மனசுக்குள்ளே குழப்பம் இருந்திருக்கலாம். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் ரொம்பவுமே தெளிவாக இருக்கிற மாதிரியும், இப்போ சரியான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு சிலர் வந்து தயாராக இருக்கிறது மாதிரியும் எனக்கு தெரியுது. இது வந்து உங்கள் தொழில் ரீதியாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் காதல் ரீதியாக கூட இருக்கலாம். ஸோ இங்கே வந்து முடிவெடுக்க நீங்கள் ரொம்பவுமே தயாரான மனசில் இருக்குது எனக்கு இங்கே தெரியுது. அதாவது நீங்கள் இப்போ ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அவ்வளோ கிளியராக இந்த கப் இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு உங்கள் மனசு வந்து எவ்வளோ தெளிவாக இருக்குது, எவ்வளோ தெளிவான சிந்தனைகளை சிந்திக்குது அப்படி சொல்லி. ஸோ இங்கே ஒரு சிலரோட எண்ணங்கள் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் மற்றபடி இங்கே மற்றவங்களோட எண்ணங்கள் எல்லாமே ரொம்பவே கிளியராக இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க 85% ஆனவங்களுக்கு எண்ணங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே. ஆனால் ஒரு 20% மாதிரி ஒரு சிலருக்கு தான் இந்த கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சுட்டு கொஞ்சம் ஒரு கவலையாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் போகும்போது கண்டிப்பாக நீங்களும் ஒரு தெளிவான ஒரு சிந்தனைக்கு வந்துடுவீங்க அப்படிங்கிறத எனக்கு இங்கே கப்ஸ் மூலமாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த சோசனை அதில் வந்து ஒரு நிலா வந்து முழுமை அடைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டுருக்கு. அதாவது அது வந்து நிலான்னு நம்ம சொல்கிறதே நம்ம சோகமாக இருக்கும்போது தானே நிலா பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ தான் உங்களோட சோகமான விஷயம் எல்லாமே உங்களை நீங்களே ஹீல் படுத்திக்கிறீங்க. மெதுவாக இருக்க பெயின்லேருந்து மெதுவாக வெளியே வரீங்க. அந்த பெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகுது நான் இங்கே பார்க்குறேன். இந்த சோசனுக்கு நடுவில் இருக்க அந்த மூணு மாதிரி இருக்க இடம் ஃபில் ஆகுறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிகிட்டே வருது. ஸோ மற்றது இங்கே ஒரு சில நபர்கள் வந்து ஏதோ ஒரு முடிவெடுக்கிற விஷயத்தில் கொஞ்சம் தயங்கி இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு புதிய காதலை வந்து ஒருத்தர்கிட்ட தெரிவிக்கிறதா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் இல்லை அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற தருணத்துலையாக இருந்தாலும் சரி, இப்போ புதுசாக ஒரு நபர் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் நான் காதல் சொல்லலாமா, அவங்கக்கிட்ட போய் நான் ப்ரப்போஸ் பண்ணலாமா, ஓகே சொல்லுவாங்களா அப்படிங்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் யூனிவர்ஸ் வந்து நீ வந்து ஓகே சொல்லு அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பார்த்தாலே தெரியும் நீங்கள் அப்படி ஓகே சொல்லி அவங்கள உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்கிற நேரம். இதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் வந்து நிறைய காயமெல்லாம் பட்டிருக்கும்ல. இல்லை அப்படின்னா நீங்கள் யாரையாவது செலக்ட் பண்ணி கூட வச்சுருக்கலாம். இந்த நபர் இவங்கக்கிட்ட காதல் சொன்னால் நல்லா இருக்கும்னு. ஸோ வந்து நீங்கள் செலக்ட் வச்சுருக்க அந்த நபர்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கும் போது அவங்க இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நடந்த காதல் சம்மந்தமாக ஏதாவது கசப்பான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த காயங்களுக்கு வந்து மருந்து போடக்கூடிய வகையில் இவங்களோட அன்பு வந்து இருக்கும். ஓகே. கண்டிப்பாக இது வந்து ஒரு நியூ லவ் தான்.
ஓகே. இது வந்து நீங்கள் ஹீல் ஆகி வரும்போது இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த கேப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலால ஒரு சைடில் வந்து கேப்பு விழுந்து அது ஃபுல்லாக கிளியர் ஆகி அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் ஆகுறது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே போல் உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு இப்போ தேவை கொஞ்சம் ஹீலிங் மட்டும்தான். ஓகே. உடஞ்சி போன மனசுக்கு கொஞ்சம் ஹீலிங் கொடுத்து நீங்கள் ஓகே ஆகிட்டீங்க அப்படின்னாலே இப்படி எவ்வளோ அழகாக ரவுண்டாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் காதலும் ஒரு பௌர்ணமி நிலா மாதிரி பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வரப்போகிற அடுத்த காலகட்டத்துக்கு, அதாவது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு தேவை கொஞ்சோண்டு நம்பிக்கை மட்டும்தான். ஓகே. இது வந்து நான் முன்னாடி எவ்வளோ காயம்பட்டிருந்தாலும் சரி, இனி அடுத்த வர கட்டம் வந்து எனக்கு நல்லாவே நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் இருந்தாலே உங்களுக்கு போதும். அடுத்து வர்ற காலகட்டம் வந்து ரொம்பவே இனிமையாக உங்களாலே மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு சிலர் வந்து நினச்சிட்ருக்கீங்க, ஒரு சிலர் மனசுக்குள்ளே வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அதாவது இந்த ஒரு சில உறவுகளாக கூட இருக்கலாம். இது உங்களை விட்டுட்டு போனதுக்கு நீங்கள் தான் காரணம், உங்களால தான் இந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சி போச்சு, நீங்கள் சரியாக கவனம் கொடுக்காதனால தான், இல்லை நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, என் மேலே தான் அந்த தப்பு இருக்குது அப்படிங்கிற ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீலிங் இன்னும் உங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. ஆனால் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாதிரி மனசுக்குள்ளே வந்து அப்படி எந்த ஒரு எண்ணங்களும் தேவை கிடையாது. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து முழுசாகவே உங்கள் மேலே பாயிண்ட் பண்ணிவிட்டு விலகி போயிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல தப்பு பண்ணது நீங்கள் கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு அந்த மாதிரி கில்ட்டி ஃபீலிங்கெல்லாம் தேவை கிடையாது அப்படின்றாங்க. ஏன்னா இந்த விஷயம் வந்து ரொம்பவே உங்கள் மனசை போட்டு அரிச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்தது அப்படி சொல்லி. இல்லை, அந்த விஷயம் வந்து கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளாதீங்க. உங்களோட இருந்த அந்த உறவுமுறைகளில் இருந்த ஒரு சிலர் பண்ணின தப்புக்கு நீங்கள் பொறுப்பேற்றுட்டு இன்னுமே அந்த மனசில் போட்டு உங்களையும் கஷ்டப்படுத்தி கொள்ளாதீங்கிற ஒரு நியூஸை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இங்கே யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ நான் அதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து தப்பே பண்ணிடல அப்படின்னா கூட எல்லா நேரமும் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அது கஷ்டம் இல்லை. இப்போ உங்களை ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க, வேணும்னே தெரிஞ்சுட்டே கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா எல்லா நேரமும் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்க முடியாதுல்ல. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத பழிகளை வந்து உங்கள் மேலே நீங்களே சுமந்து கொள்ளாதீங்க. அது வந்து இன்னுமே உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால அதுக்குள்ளேருந்து வெளியே வந்துடுங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில முடிவுகளை வந்து யாரையுமே நம்பாமல் நீங்கள் தனித்து போராட கற்றுக்கணும். ஓகே. தனியாக நிற்கணும், உங்களை நீங்களே நம்பணும். அதாவது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு, உங்களால் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும், உங்களால் தனித்து போராட முடியும். ஸோ அதுக்கு முதல்ல தேவை உங்களை நீங்களே நம்பணும். உங்களை நீங்கள் நம்பலை அப்படின்னா வேற ஒருத்தவங்க வந்து நம்ப போகிறது கிடையாதுல்ல. ஸோ நீங்கள் வந்து யாரையுமே டிஃபைன் பண்ணி வந்து இருக்காதீங்க. ஒருத்தரை நம்பி இருக்காதீங்க. இல்லை இவங்க இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன், இவங்க இருந்தால் தான் எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளாதீங்க. உங்களால் எல்லாம் முடியும். நீங்கள் தான் உங்களுக்கு குயினாகவும் கிங்காகவும் உணருங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து வரப்போகிற கட்டத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா தான் யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ மற்றது நீங்கள் ஒரு சில விஷயத்துக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்துட்டு தான் போகணும். ஓகே. ஆனால் உங்களை சுற்றி இருக்க நபர்கள் அப்படின்னு வரும்போது நீங்கள் கொஞ்சம் ஈகோத்தனம் காட்டாமல் நடந்துக்கோங்க. இது நான் எல்லாருக்கும் சொல்ல கிடையாது, ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு சிலர் வந்து விட்டு கொடுத்துட்டு போகிறீங்க. உங்கள் மேலே அன்பு காட்டாதவங்க, உங்களை மதிக்காதவங்க, அவங்களுக்காக நீங்கள் நிறைய விட்டு கொடுத்துட்டு போகிறீங்களா. ஆனால் உங்களுக்கு யாரெல்லாம் அன்பு காட்டி உங்கள் கூடவே பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்குறாங்களோ அவங்கள்டெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் கடுமையாக கதைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ அப்படியெல்லாம் கதைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி பேசும்போது அவங்க மனசு வந்து காயப்படுது. ஸோ எவ்வளோ கோவமாக இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் நீங்கள் உங்களை நீங்களே ஹீல் படுத்திக்கோங்க. ஓகே. ஸோ அந்த கோவம் வருத்தமும் தயவு செஞ்சு உங்களை சார்ந்திருக்க நபர்கள்கிட்ட வந்து காட்டாதீங்க. ஏன்னா அப்படி காட்டி இன்னொருத்தவங்க மனசு கஷ்டப்படும் போது திருப்ப அதே விஷயம் வந்து உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துடும். ஓகே. யூனிவர்ஸோட வந்து கைடன்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறீங்க, வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேண்டாலும் சொல்லிடுவாங்கல்ல ஒவ்வொருத்தவங்க. ஸோ அப்படி ஏதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா அதே விஷயம் உங்களுக்கு திருப்பி அதே ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை யாராவது ஒருத்தவங்க காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் இந்த ஈகோத்தனத்தெல்லாம் விட்டுருங்க. ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் கிடையாது. ஓகே. ஸோ இங்கே ஒரு சிலரோட மனசுக்குள்ள வந்து ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்க மாட்டேங்குது, ஏன் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்க மாட்டேங்குது, நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க, ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கேங்கிற கேள்வி பார்த்துட்ருக்கவங்க
உங்களுக்கு அதிகமாகவே இருக்க மாதிரி தெரியுது. ஏங்க உண்மையா அப்படி இருக்கு அவங்க மனசுக்குள்ள? ஆனால் எங்கள் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பலத்தையும் சக்தியும் திறமையும் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் எப்பயாவது சரியான முறையில் அதை வெளிக்காட்டியிருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ உங்களோட திறமைகளை வந்து சரியாக வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்புங்கிறது இவங்க அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. உங்களை சுற்றி அந்த விஷயம் வந்து திருப்ப திருப்ப வந்துகிட்டே இருக்குங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு சரியாக கவனம் கொடுத்து என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளாத மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ உங்களுக்குள்ளே வந்து ஒரு திறமை இருக்குது. அந்த திறமை வந்து வெளிக்காட்டுற விதமாக சில செயல்கள் நடக்குது. உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து ஏற்றுக்கோங்க. ஓகேயா? நீங்கள் அதை ஏற்றுட்டு அதில் அந்த செயல்முறையை பின்பற்றி எடுத்துகிட்டு போகும்போது தான் நீங்கள் அடிமட்டத்தில் இருந்தாலுமே சரி, சடனாக அவங்க கையை பிடிச்சி அவங்க ஹை லெவலில் தூக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இங்கே யூனிவர்ஸ் வந்து சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டால் போதும். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் தன்னால் நடத்தணும். அதுக்காக இவங்க அப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு ரொம்ப யோசித்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து தயவு செஞ்சு இழுக்காதீங்க. பாசிட்டிவாக இருங்க. ஓகே. ஸோ நீங்கள் யூனிவர்ஸ் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் காது கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் அஃபர்மேஷன் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் டெய்லி மார்னிங் சொல்கிற அஃபர்மேஷன் வந்து இருக்குது, தூங்கிக்க சொல்கிற அஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்த வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நம்ம சேனல்லே இதை பற்றி போஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் வேணுங்கிறத அடையக்கூடிய அளவில் யூனிவர்ஸ் வந்து உங்களை வச்சுடுவாங்க. அப்போ நீங்கள் அவங்க சொல்கிற விஷயத்த, கொடுக்குற விஷயத்த நீங்கள் காது கொடுத்து அவங்க சொல்கிற விஷயத்துக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து நீங்கள் ஏற்றிட்டாலே போதும். உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சுபீட்சமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அடுத்து இங்கே ஒரு சிலருக்கு வந்து ரொம்பவே நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த இருக்க சூழ்நிலை வந்து இருக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே உங்களை சுற்றி இருக்க நபர்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தப்பான கைடன்ஸ் கொடுக்குறது, தப்பான வழிகாட்டலை செய்கிறது, இல்லை இந்த விஷயத்த பண்ணு அப்படின்னு தப்பான அறிவுரை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே. ஸோ சுற்றி நிற்கிற நபர்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் விலகி நிற்கிறது நல்லது. ஓகே. நீங்கள் வந்து அவங்கள ரொம்பவே இங்கே பார்த்துட்ருக்க ஒரு சிலர் வந்து ரொம்பவுமே கண்மூடித்தனமாக என் வாழ்க்கையில் அவங்க சொல்கிறது தான் வேத வாக்கு அப்படி சொல்லி உங்களோட சுய புத்தியை யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் தடுமாறி இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் என்னன்னு பார்த்து கொஞ்சம் சரிப்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களை தப்பான ஒரு கைடன்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே. ஸோ இங்கே இந்த கப்பை இந்த சைடு பார்க்கும்போது உங்களை கஷ்டப்படுத்திகிட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் அது உங்களுக்கு தேவையே கிடையாதுங்க. நான் தான் இவ்வளோ நாள் பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு குப்பை மாதிரி அதை ஈஸியாக நீங்கள் தூக்கி போட போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கே அது ஈஸியாக புரிஞ்சிச்சு. அதாவது இந்த விஷயம் வந்து எனக்கு தேவையே கிடையாது, நான் தான் சும்மா அதை வந்து நினச்சிட்ருக்கேன் அப்படி சொல்லி. ஓகேயா? இப்போ வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிற விஷயம் இது வேண்டாம் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக தூக்கி போட்டுடலாம். ஓகேயா? இது வந்து குப்பை மாதிரி தான். உங்கள் லைஃப்பை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தேவைக்கில்லாத விஷயந்தான். இப்போது நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவைக்கில்லாத விஷயங்கள்லாம் அப்படியே ஹீல் ஆகி உங்களை விட்டுட்டு போகுது. ஓகேயா? இந்த கப்புக்குள்ளே பார்க்குறீங்கல்ல, எல்லா பக்கமும் சரியாக யோசிக்கிறீங்க. ஆனால் ஒரு கரை கூட எங்கேயும் படிஞ்சில்ல. வெளியே அந்த குப்பைகள் வெளியாகிறத தவிர்த்து எந்த கரையும் இங்கே படிஞ்சிடல. அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்பவுமே அழகாக மேஜிக் மாதிரி மாறப்போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு இங்கே பார்த்த உடனே தெரியுது. ஸோ உங்களுக்கு தேவை கொஞ்சம் நீங்கள் ஹீலிங் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகே. கொஞ்சம் தியானம் கற்றுக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஹீலிங் கற்றுட்டிங்க அப்படின்னாலே யூனிவர்ஸே நேராக வந்து உனக்கு என்ன வேணும் அடுத்து, உனக்கு என்ன வேணும் அடுத்து அப்படின்னு கேட்டு கேட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு மேஜிக்கான விஷயம் நடக்க போகுது, உங்கள் லைஃப் வந்து மாறப்போகுது அப்படிங்கிறத வந்து என்னால் இங்கே ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு கொஞ்சோண்டு ஹீலிங் இருந்தாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் என் லைஃப்பில் என்ட்ராகிற எல்லாருக்கும் நான் அன்பை கொடுப்பேன். டக்குன்னு ஒருத்தவங்க வந்து நல்லா பேசிட்டா நானும் பேசிடுவேன், என்னை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் அப்படிங்கிற நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களை பற்றின எந்த ரகசியத்தையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணிக்கொள்ளாதீங்க. அதே மாதிரி யாராவது உங்கள் லைஃப்குள்ளே புதுசாக வராங்க அப்படின்னாலும் உடனே அவங்கள நம்பி நான் உங்கள் மேலே உயிரியாக வச்சுருக்கேங்க, அவ்வளோ பாசம் கட்டுறேங்க அப்படிங்கிற ஓவராக கொஞ்சம் போயிடாதீங்க. ஏன்னா கொஞ்சம்
நீங்கள் நம்புகிற நபர்கள் கொஞ்சம் தவறாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ யார் வந்தாலுமே சரி, நான் உங்களோட அன்பாக இருப்பேன். நீங்கள் என் மேலே அன்பாக இருக்கும்போது நானும் இருப்பேன் அப்படிங்கிறத மட்டும் காட்டிக்கோங்க. கொஞ்சம் ஓவராலாம் போயிடாதீங்க. ஓகேயா? மற்றது உங்களோட கனவுகள், இந்த விஷயத்த பண்ணினா என் வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா பண்ணுங்க. ஸோ இதை மற்றவங்க வேண்டாம் இதெல்லாம் பண்ணாத, இப்படி பண்ணாத, பண்ணினா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் மனசு உங்களை சரியாக கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக அது மனசை கைட் பண்ணுற மாதிரி உங்களோட கனவு என்னவோ, இந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ, ஸோ அந்த விஷயத்த நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகேயா? ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.